Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa sahabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபை வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த பிறை ரபீல் அவ்வல் பிறை 12 நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சாதனைகளை இந்த உலகத்தில் சாதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். பல பேச்சாளர் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். பல எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அரபு தீபகற்பத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய நடைமுறை எப்படி இருந்தது தெரியுமா? நல்ல குணங்களை பார்க்க முடியாது, ஒழுக்கங்களை பார்க்க முடியாது, நல்ல நல்ல பண்புகளை பார்க்க முடியாது, அந்த மக்களிடத்தில் ஒற்றுமையை பார்க்க முடியாது, பிறருக்கு உதவுகின்ற குணத்தை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த மனிதருடைய வாழ்க்கை இருந்தது. கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 40 வயது அடைந்த பிறகு நுபுவத்து அல்லாஹ் தஆலா கொடுத்து 23 ஆண்டுகள் அந்த மக்களிடத்தை உழைத்த உழைப்பு பலன் என்ன தெரியுமா? ஒழுக்கம் என்ன தெரியாது, சகோதரத்துவம் என்ன தெரியாது, மனிதனம் என்ன தெரியாது, நல்ல பண்பு என்பது கிடையாது, நல்ல பண்பாடு கிடையாது, உதவக்கூடிய குணங்கள்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு வாழ்ந்த மனிதர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் உழைப்பு செய்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்தார். எப்படி தெரியுமா? அந்த மக்களை ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த சஹாபிகள் ஈமான் கொள்வதை போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எப்படி வாழ்ந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த சஹாபி ரசூல் உழைத்து அந்த மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்து அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒழுக்கத்தை நிலவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமையாக சொல்கின்ற அளவுக்கு, அந்த தோழர்களை பெருமையாக சொல்கின்ற அளவுக்கு அந்த சஹாபிகள் ஈமான் கொள்வதை போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு ரசூல் உழைத்திருக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற அளவுக்கு அந்த சஹாபிகள் வாழ்ந்தார்கள். அந்த வாழக்கூடிய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? இது மிகப்பெரிய ஒரு சாதனை. வரலாற்றில் ஒரு செய்தி, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என் வீட்டுக்குள்ள நுழைய முடியுமில்லை என்னால,
என் வீட்டுக்குள்ள என்னால் நுழைய முடியல யார சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொந்தரவு அதிகம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க, காலையில பக்கத்து வீட்டுக்காரன் எந்திக்கிறது முன்னால வீட்டு வாசல குறுப்ப நல்லா கூட்டி அள்ளி இந்த குப்பையை ஃபுல்லா எங்கொண்டு போடுறது, அடுத்த வீட்டு காமன் சோறு தாண்டி போடுறது, அல்ல அடுத்த வீட்டு வாசல ஒதுக்கி வச்சிருது. வீட்டுக்கு முன்னால காவா ஓடிச்சுன்னு வச்சுக்கங்களேன், சாக்கடை ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சாக்கடை தான் வீட்டு சாக்கடை ஃபுல்லா அடப்பு ஃபுல்லா எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் தள்ளிட்டு ஏன்னா இவர் வீட்டு மட்டும் சுத்தப்படுத்தி தருவோம். இப்படி நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு, இஸ்லாமிய குடும்பங்கள். இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் செய்யற தொந்தரவு நாம கொடுக்கிறது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்கனால சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதுனால அந்த செய்தியை சொல்றேன். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி நிறைய செய்திகளை, அண்டை வீட்டுக்காரர் செய்யக்கூடிய உரிமைகளை எனக்கு போதித்தார்கள், எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு நான் பயந்தேன் தெரியுமா? நம்ம வீட்டு சொத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் உரிமை கொண்டாடுவானோ என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்ற அளவுக்கு உரிமை பத்தி, அண்டை வீட்டுக்காரர் உரிமை பத்தி ரசூலுக்கு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரனுடைய உரிமைகள் இருக்குது, அதை பேணி வாழணும். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தியை அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்குள்ள என்னால் நுழைய முடியல, என் வீட்டுக்குள்ள என்னால் நுழைய முடியல, நிம்மதியா இருக்க முடியல, நான் என்ன செய்யறது? ஏன், என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை? என் பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு நிறைய செய்யறான் யா ரசூலல்லாஹ். நான் வீட்டுக்குள்ள போனாலும் வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு நிர்பந்தம் பண்றான். பக்கத்து வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்ன செய்யறது யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த தோழர்கிட்ட, பக்கத்து வீட்டுல ஒரு தோழர் இருக்காங்களா இல்லைங்களா, அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் தொந்தரவு விட்டபாடு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மறுபடியும் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், அவருடைய தொந்தரவு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு, நான் என்ன செய்யறது? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், ஒன்னும் செய்யாத, இதுக்கு மேல சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ என்ன செஞ்சுக்க, உன்னுடைய வீட்டினுடைய பொருட்கள்லாம் எடுத்து வீட்டு வாசலுக்கு வச்சு, தெருவில் வந்து வச்சு உன் வீட்டுக்கு முன்னால உட்காந்துக்க, வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல வச்சுச்சு, நீயும் தெருவில் உட்காந்துக்க பாடிட்டாங்க. என்ன சொல்றீங்க யார சூழல்ல, செய்யுங்க அப்படின்னாங்க. அந்த தோழர் வீட்டில் உள்ள பொருளை எடுத்து வெளியே கொண்டு வச்சுட்டு அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துட்டாங்க, தெருவில் உட்காந்துட்டாங்க, அந்த வீதியில உட்காந்துட்டாங்க. போற வாரவங்க எல்லாம் கேட்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ள நுழையாம வெளியே வந்து உட்காந்துக்கிட்ட, வீட்டுக்குள்ள உட்காராம வெளியே வந்து உட்காந்து வீட்டு பொருள்லாம் வெளியே உட்காந்துச்சு, வெளியே தள்ளிட்டு என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்ப அந்த தோழர் சொன்னார், நான் வீட்டுக்குள்ள நிம்மதி என்னை உட்கார்றது கிடையாது, என் வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்காரு, என்னால வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல, நான் கெட்டின வீடு தான், எனக்கு சொந்தமான வீட்டுல என்னால் நிம்மதியா இருக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு கடுமையா இருக்குது. அதனால ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, அதனால நான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டாங்க, வெளியே உட்காந்துட்டாங்க. அப்ப வந்து கேட்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு போய் நேரம் என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனை போய் புத்திமை சொன்னாங்க, இதெல்லாம் நல்ல பழக்கமா? ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு நீ போய் நடந்துகிட்டு இருக்கிறியா? அண்டை வீட்டுக்காரனுடைய உரிமை தெரியாம நீ நடந்துகிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாங்க, ரெண்டு ஆள் சொன்னாங்க, மூணு ஆள் சொன்னா, அடுத்து என்ன செய்வாரு? நேரம் வந்தார், இனிமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்ப்பா உனக்கு, இனிமே உனக்கு எந்த ஒரு கஷ்டம் கொடுக்க மாட்டேன்ப்பா, நீ வீட்டுக்கு வந்துரு, பொருள் எடுத்து வீட்டுக்கு வந்துரு. நேர ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க அந்த தோழர், யார் ரசூலுல்லாஹ், இனிமே என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன், நான் வந்து விளங்கிக்கிட்டேன் யார ரசூலுல்லாஹ், நான் விளங்கிக் கொண்டேன், என்னுடைய தவறை நான் திருத்திக் கொண்டேன் யார ரசூலுல்லாஹ். எப்படி வாழ்ந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்துகிறார்கள், எந்த அளவுக்கு வாழ்ந்த மனிதர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்துகிறார்கள், திருத்தி அவர்களை புனிதராக மாற்றியிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
திருத்தி அந்த தோழர்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்களை வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போல, ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும், அந்த தோழர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்றார்கள். என்றால் அந்த தோழர்களை பக்குவப்படுத்தி இருக்கிற ரசூல் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பாங்க. யாருக்கு முன்னால் எப்படி பேசுறது தெரியாமலாம் பேசுவாங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு கிராமத்துக்காரங்கிட்ட போன வச்சுக்கோங்களேன், நம்ம சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துள்ளவரா இருப்போம். உடனே அவருக்கு தெரியுமா, அவரு உடனே சொல்லுவாரு, கீழே உட்காருங்க, ஏன் நின்றுகிட்டு இருக்கிய, உட்காரு அடிக்கிறாரு மரியாதை இல்லாம. நான் யாரு தெரியுமா, நான் எப்பேற்பட்ட எந்த அந்தஸ்துல உள்ள தெரியுமா, அவருக்கு என்ன தெரியும், அவர் பழக்கவழக்கம் அப்படித்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பழகி அப்படி பேசுனாங்க. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பேசுனாங்க. யார்கிட்ட பேசணும் தெரியாம, எப்படி பேசணும் தெரியாம இருந்த மக்களை ரசூலுல்லாஹ் திருத்தினார்கள். ஒரு தோழர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு தவறு செய்வது பிடிக்கும், விருப்பமா இருக்கு என்று சொன்னார். எனக்கு தவறு செய்யறது அந்த சபையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க விளங்கிக்கிடுங்க. எனக்கு தவறு செய்வது மிக பிரியமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, எனக்கு அனுமதி தாருங்களேன். சஹாபிகள், கூடியிருந்த சஹாபிகள் என்ன செஞ்சாங்க, கொதிச்சு எழுந்தார்கள். யாருக்கு முன்னால் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பேசலாமான்னு சொல்லி கூடியிருந்த சஹாபிகள் கொதிச்சு எழுந்தார்கள். ஒரு சஹாபி இப்படி சொன்னார்கள், ஈதன்லே வந்திரி உனுக்காகு, ஈதன்லே வந்திரி உனுக்காகு, எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்க. உங்க முன்னால மரியாதை அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திட்டார். அவர் கழுத்தை சீவுகிறேன், அந்திரிப்பு உனக்காகு, அவரை கழுத்தை நான் சீவுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த தோழர் கடுமையான ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ்க்கு முன்னால பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தம் போட்டு உயர்த்தி பேசினாலே அமல்கள் எல்லாம் நாசமாகி போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறான். அந்த ரசூலுக்கு முன்னால எவ்வளவு கண்ணியமாக பேச வேண்டும், எவ்வளவு ஒழுக்கமாக பேச வேண்டும், வார்த்தையை குறைத்து பேச வேண்டும், சத்தத்தை குறைத்து பேச வேண்டும், சத்தத்தை தாழ்த்தி பேச வேண்டும். எதுவுமே தெரியாம அந்த தோழர் கடுமையான முறையில ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க, நான் தவறு செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று. அந்த தோழரை பக்கத்தில் அழைச்சி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படிலாம் பேசலாமாப்பா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தி அறிவிப்பு செய்யறாங்க, இப்படிலாம் செய்யலாமா? நீ தவறு செய்த பிரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, உன்னை பெற்றெடுத்த தாய் அந்த தவறு செய்தா நீ விருப்பப்படுவியப்பா? உன் கூட பிறந்த சகோதரி அந்த தவறு செஞ்சா நீ விருப்பப்படுவியாப்பா? நீ கட்டின மனைவி அந்த தவறு செஞ்சா நீ விருப்பப்படுவியாப்பா? விருப்பப்பட மாட்டேன் யார சூழல்லாம், நான் விருப்பப்பட மாட்டேன். அதே மாதிரி தானே நீ அந்த தவறு செய்யக்கூடாதுல்ல, நீ அந்த தவறு செய்யக்கூடாதுல்லத்தா. அந்த சஹாபி சொல்றாங்க, அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் பக்குவமா எடுத்து சொன்ன உடனே அந்த தோழர் சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், இதுக்கு பிறகு நான் அந்த தவறுக்கு நான் செய்யவே மாட்டேன் யார ரசூலல்லாஹ். அந்த சஹாபி சொல்றாங்க, அந்த சபையை விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பேசி முடிச்சிட்டு வெளியே போகும்போது ரசூலுல்லாஹ் சபையில நின்றுகிட்டு சொல்றாங்க, எனக்கு உள்ள வரும்போது அந்த பாவம் செய்வது விருப்பமாக இருந்துச்சு, அந்த பாவத்தை செய்வது எனக்கு விருப்பமாக இருந்துச்சு, இன்னைக்கு நான் வெளியே போகிறேன், இதை விட ஒரு கேடுகட்ட பாவம் எதுவுமே இல்லை என்று என்னுடைய மனசு சொல்லுகிறது, அந்த நிலையில் நான் வெளியே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபி வெளியே போனாங்க. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கடைசி வரை அந்த சஹாபி மௌத்தாகிற வரை அந்த காரியத்தை வெறுத்த நிலையில் தான் மரணத்தை தழுவினார்கள் என்று இந்த சஹாபி அறிவிப்பு செய்கிறார். என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறாங்க, யாருக்கு எப்படி பேசணும், யாருக்கு எப்படி நடந்துக்கணும், எந்த அளவுக்கு மரியாதை நடக்கணும், வர கண்ணியமானவர்கிட்ட எப்படி கண்ணியமா நடக்கணும் என்று தெரியாத மக்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு முன்னோடியாக நிகழ்த்தினார்கள் அல்லவா, இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்தினார்கள் அல்லவா. இதுதான் ரசூலுல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. அன்றைய மக்கள் பிரபலியமாக சொல்லப்படும்
அடுத்த வீட்டாருடைய ஒட்டகம் தான் வீட்டுல வந்து தண்ணி குடிச்சாலே சண்டைக்கு போவாங்க. அடுத்த வீட்டாருடைய ஒட்டகம் தான் வீட்டுல வந்து தண்ணியை குடிச்சா உன் வீட்டு ஒட்டகம் என் வீட்டுல வந்து தண்ணியை குடிக்குது என்பதற்காண்டி தலைமுறையா சண்டை போடுவாங்க. அப்ப என்ன வழங்குது? ஒரு உதவி என்ற ஒரு மனப்பான்மை இல்லாத நிலையில் வாழ்ந்தவர்கள், உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாமல் வாழ்ந்தவர்கள், சகோதரத்துவம் இல்லாத நிலையில வாழ்ந்தவர்கள், அந்த மக்களை எல்லாம் ரசூல் எப்படி திருத்தினார்கள் தெரியுமா? அந்த ரசூல் அந்த மக்களை எப்படி திருத்தினார்கள் தெரியுமா? வரலாற்று இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். ஒரு யுத்த களம், யுத்தம் முடிஞ்ச பிறகு குற்றுயிரும் கொலையுறாம யார் யார் இருக்கிறாங்களோ தண்ணி கொண்டு போவாங்களா ஒரு தோழர். குற்றுயிரும் கொலையுறாம யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து கொஞ்சம் உயிரை காப்பாற்றலாம், காயத்தோட உயிரை காப்பாற்றலாம் என்பதற்காக சில சகாபாக்கள் தண்ணீரை கொண்டு போவாங்க. அப்ப தண்ணீரை கொண்டு போய் ஒரு சகாபி தண்ணீர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சகாபிக்கு வாயில தண்ணீர் ஊத்த போகும்போது பக்கத்தில் இன்னொரு சகாபி தண்ணீர் என்று கேட்கிறார், தண்ணீர் என்று கேட்கிறார். அப்ப முதல்ல தண்ணி கேட்டாங்களா இல்லைங்களா? அந்த தோழர்களுடைய வாயில தண்ணி ஊத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், எனக்கு நிப்பாட்டி தண்ணி தராத, என்னுடைய நண்பர் சகோதரர் தண்ணீருக்காண்டி கேட்கிறார், அவருக்கு தண்ணியை ஊத்துங்க. இந்த தண்ணீரை குடிச்சாதான் அவர் ஹயாத்தோட வாழ முடியும். கடைசி கட்ட நிலை, இந்த தண்ணீரை குடித்தால்தான் கொஞ்சம் ஹயாத்தோட இருக்க முடியும் என்ற நிலை இருந்த நேரத்தில் கூட எனக்கு தண்ணீர் தேவையில்லை, என்னுடைய சகோதரர் தண்ணீருக்காண்டி திண்டாடி கொண்டிருக்கிறார், தண்ணீர் கேட்கிறார், அவருக்கு தண்ணீர் கொடுங்க என்று சொன்னாங்க. அப்ப ரெண்டாவது தண்ணி கேட்டாங்களா இல்லைங்களா? அவருடைய வாயில தண்ணீரை ஊத்து வரும்போது பக்கத்துல இன்னொருத்தர் தண்ணீர் கேட்டார். பக்கத்துல இன்னொரு சகாபி தண்ணீர் கேட்கும் போது ரெண்டாவது சகாபி சொன்னார், எனக்கு தண்ணீர் வேண்டாம், என்னுடைய நண்பர் தண்ணீர் கேட்கிற அவருக்கு கொடுங்க. அப்ப அவருக்கு போய் ஊத்த மூணாம் மனிதருக்கு தண்ணீரை ஊத்த போகும்போது அவர் மௌத்தாகிட்டார், அந்த சகாபி ஷஹீதாகிட்டாங்க. சரி, ரெண்டாவது தண்ணி கேட்டாங்களா இல்லையா? அவங்களுக்காக கொடுத்து நம்ம தண்ணீரை கொடுத்து அவரோட உயிரை காப்பாற்றணும் என்று ரெண்டாவது தண்ணீர் கேட்டவருக்கு தண்ணீரை கொடுக்கிற போது அவர் மௌத்தாயிருந்தாங்க. முதல்ல கேட்டாங்களா இல்லையா? தண்ணீரை கேட்டாங்களா இல்லையா? அவருக்காக தண்ணீரை கொடுப்போம் என்று சொல்லி அந்த சகாபி தண்ணீர் கொடுக்க வருகின்ற பொழுது அவரும் மௌத்தாகிவிட்டார்கள். கடைசி நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் கூட, சக்கராத்துடைய நிலையில கூட தனக்கு வேண்டாம், இன்னொருக்கு கொடுவர், என்னுடைய நண்பருக்கு கொடுங்கள், என்னுடைய தோழருக்கு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தியதான் ரசூல் இந்த உலகத்தில் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. அடுத்தவருடைய ஒட்டகம் தன்னுடைய வீட்டில் தண்ணீர் குடித்த ஒரே காரணத்திற்காக தலைமுறையாக சண்டையிட்டுக் கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களை திருத்தி நல்வழிப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்போட இருக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி மௌத்துடைய நேரத்தில் கூட பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? இது ரசூல் அந்த மக்களுக்கு மத்தியில் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. அன்றைய கால மக்கள் பிரச்சனை சொன்னா அதை வந்து செய்ய மாட்டாங்க, பிரச்சனை சொன்னா அதை அப்படியே சமாதானப்படுத்திட்டு போயிட மாட்டாங்க, அதை ஊதி பெரிதாக்குவாங்க. இன்னைக்கு நம்மள சில நல்லவர்கள்லாம் உண்டு, லேச சின்ன பிரச்சனை தான் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில வந்து பேசிவிட்டு போவான்னு தான் சொன்னோம். அவங்களா பேசியிருந்தாலும் கூட நல்ல முறை இருந்திருப்பாங்க. ஆனா மூணாம் மனுஷனை கூப்பிட்டு சொன்ன தெரியுங்களா? வந்தாரு, அவர் வேலையை காட்டிட்டு போயிட்டார், அவரால் முடிஞ்ச செஞ்சுட்டாரு, கடைசி நிரந்தரமா பெரிய அளவுக்கு மாறி போச்சு. இப்படிப்பட்ட நல்ல சீதைகள்லாம் உண்டு சமுதாயத்தில். ரெண்டு பேர் நல்ல நண்பர்கள் தான், ஏதோ ஒண்ணு மனக்கசவு அவர்களுக்கு மத்தியில முகத்தை திருப்பிட்டு போயிருக்கிறாங்க. தெரியாதப்ப ஒருத்தர் சொல்லிட்டாரு, நல்லா தான் இருந்தா அவர் என் மேல ரொம்ப கோபப்பட்டாரு. அப்படியா? அவரால் செஞ்சது நிரந்தரமா பிரிச்சு விட்டு போற. இப்படிப்பட்ட நல்லவர் இருக்காங்களா இல்லைங்களா? இதே மாதிரி இதோட மோசமான நிலையில வாழ்ந்தவர் அந்த காலகட்டத்தில் சின்ன பிரச்சனை ஊதி பெருசாக்கி அதை நிரந்தரமாக பிரச்சனையா கொண்டு வந்து விடுவார்கள். அவர்கள் எதிலுமே என்ன செய்ய கட்டுப்பட மாட்டார்கள், யாருடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட மாட்டார்கள்.
ஒருவர் சொன்னால் அதை கேட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. வயசுல மூத்தவர் சொல்லிட்டார், நம்ம கேட்டு நடக்கணும். ஊர்ல உள்ள ஒரு முக்கியஸ்தர் சொல்லிட்டாரு, நாம கேட்டு நடக்கணும். இந்த எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கக்கூடிய மனிதர்கள், அந்த அளவுக்கு வாழ்ந்த அந்த சமுதாய மக்களை ரசூல் எந்த அளவுக்கு திருத்திருக்காக தெரியுமா? வரலாற்றுல ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படும். காத்ர் ரிகா என்ற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். அவருடைய தலைமையில் அழைத்துக் கொண்டு செல்கின்ற பொழுது அந்த ஒரு இடம், குறிப்பிட்ட அந்த காத்ர் ரிகா இடம் வந்துச்சு. கடுமையான குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் சஹாபிகள் எல்லாம் நெருப்பு மூட்டினாங்க. அது ரசூல்லா காலத்தில் நெருப்பு மூட்டப்பட்டுச்சு. ரசூல்லா எந்த யுத்தத்துக்கு போனாலும் நெருப்பு மூட்டுவாங்க. அதே அந்த அடிப்படையில் சஹாபிகள் நெருப்பு மூட்டினாங்க. நெருப்பு மூட்ட உடனே அந்த தளபதி சொன்னார், நெருப்பு மூட்டக்கூடாது, அணைத்து விடுங்கள், இது என்னுடைய உத்தரவு, அணைத்து விடுங்கள். சஹாபிகள் அணைத்து விட்டார்கள். அடுத்த நிமிஷம் எதுவுமே கேட்கல. கடுமையான குளிர்காலம். அந்த நெருப்பை சுத்தி நெருப்புல உட்கார்ந்தா நமக்கு என்ன தோதுவா இருக்கும் என்பதனால் சகாபாக்கள் நெருப்பு மூட்டினாங்க. தளபதிக்கு பிடிக்கல, நெருப்பு மூட்டக்கூடாது, நெருப்பு மூட்டல விட்டாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிரிகள் சிதறி ஓடுகிறார்கள். எதிரிகள் சிதறி ஓடுகின்ற பொழுது சகாபாக்கள் துரத்தி கொண்டு செல்கின்றார்கள். ரசூல்லா காலத்திலையும் துரத்திட்டு போனாங்க. ரசூல்லா அனுமதி கொடுத்தாங்க. இப்ப எதிரிகள் ஓடுறாங்க, சிதறி ஓடுறாங்க. பின்னால சகாபாக்கள் சிதறி துரத்திட்டு போகும்போது சகாபிகள் தளபதி சொன்னார், யாரும் துரத்திட்டு போக கூடாது, நிப்பாட்டுங்க அடினாங்க. துரத்திட்டு ஓடக்கூடாது, நிப்பாட்டுங்க அடினாங்க. விரண்டோடுகின்ற மனிதர்களை தடுத்து நிறுத்தினால், அவர்களை வெட்டி வீழ்த்தினால், அவர்கள் அணிந்திருந்த கவசம் யார் வெட்டி வீழ்த்தினா அவருக்கு வழங்கப்படும். அதோடு மாற்றமா இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விரோதி குறைந்து விடுவாங்க. அப்படித்தானே? அந்த அடிப்படையில் சஹாபிகளை விரட்டிட்டு போனாங்க. தளபதி சொன்ன வார்த்தை, விரட்டக்கூடாது, நிப்பாட்டுங்க, நிப்பாட்டாச்சு. தலைமைக்கு கட்டுப்பட்டார்கள். கடுமையான குளிர்ல இருந்தார்கள். இங்க குளிர் அடிக்குது, கடுமையா குளிர் அடிக்குது, நாங்கள் நெருப்ப மூட்டிக்கலாமே, நீங்க அணைக்க சொல்றீங்க, ஏன் அணைக்க சொன்னீங்க என்ற வார்த்தை அந்த சஹாபிகள் கேட்கவில்லை. தலைமைக்கு கட்டுப்பட்டார்கள். தலைமை என்ன சொல்லுது அது கட்டுப்பட்டார்கள். எதுவெல்லாம் கட்டுப்பட்டு முடிந்த பிறகு இந்த படை திரும்பி மதீனாவுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தளபதியாக நீங்க நியமிச்சீங்க இவங்களை. அவங்க சொல்லுறாங்க, கேட்டுக்கிட்டோம், ஆனா எங்களுக்கு விளக்கம் தேவை, நீங்க அனுமதி கொடுத்ததை ஒரு தடுத்து நிறுத்திருக்காங்க, என்ன காரணம் கேட்டு சொல்லுங்க. இதுல யாரெல்லாம் இருக்கிறா? பெரும்பெரு சஹாபிகள் இருக்காங்க, வயசுல மூத்த சஹாபிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, இப்படி பெரும்பெரு சஹாபிகளா இருக்காங்க. வயசுல சின்ன அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்களை தளபதி நியமிச்சிருக்காங்க. அவங்க சொல்லுக்கு எல்லாம் கட்டுப்பட்டாங்க. ஆனா விளக்கம் தேவை தானே, விளக்கம் தேவை. ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்டாங்க. அந்த தளபதி நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க அனுமதித்தெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்களா யார ரசூலல்லாஹ்? அந்த தளபதிட்ட கேட்டாங்க, என்ன காரணத்தால் நெருப்பு மூட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க? என்ன காரணத்தால் நெருப்பு மூட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, விளக்கத்தை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களும் படை வீரர்கள் கம்மியா இருக்கிறோம், எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க. நாம நெருப்பு மூட்டுறது தெரிந்து விட்டால் இந்த நெருப்பை கவனித்து பார்த்து இத்தனை பேர் தான் வந்திருக்கிறாங்க, நாம சர்வசாதாரணமாக நம்ம என்ன செய்யலாம், எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை எதிரிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நெருப்பு மூட்டுவதை நான் தடுத்தேன். சரி, விரட்டிட்டு போனவங்களை நீங்க அனுமதிக்காம விட்டீங்களா, என்ன காரணம்? அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாமள ரொம்ப சொற்பமா இருக்கிறோம், விரண்டு ஓடுகின்ற மனிதர்களை விரட்டிட்டு போனோம்னா உஹதுல நடந்த மாதிரி பின்னால எல்லாம் சூழ்ந்துட்டாங்கன்னா அங்க இருக்க கம்மியா இருக்கிறாங்க, நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது யா ரசூலல்லாஹ். அதனாலதான் நீங்க யாரு விரட்டிட்டு போவாங்க ஒரே இடத்துல நில்லுங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு யா ரசூலல்லாஹ்? தப்பு ஒண்ணு இல்ல, ராஜதந்திர அடிப்படை நீங்க செயல்பட்டீர்கள்,
ஆனால் ஒன்றே ஒன்று தவற விட்டு விட்டீர்கள், நீங்க ஆலோசனை செய்திருக்கலாம், நீங்க அந்த மக்களோட ஆலோசனை செய்திருக்கலாம் என்றார்கள். இப்ப நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? சின்ன பிரச்சனை கூட பெரிதாக ஊதி பெரிதாக்கி அந்த மக்களுக்கு மத்தியில குளிர் காய்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை எப்படி ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கோம், கொண்ட கொள்கையில உறுதி கிடையாம நிறைய பேர் இருக்காங்களா? இல்லைங்களா? நம்ம எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில உறுதி இல்லாம நிறைய பேர் இருக்கோம். இதே நிலைதான் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. கொள்கையில உறுதி கிடையாது, கொள்கையில மாற்றுக்கொள்கை, சத்திய கொள்கையில உறுதி இல்லாம இருந்தார்கள். சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனா அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் அந்த உறுதியற்ற தன்மை தான் இருந்தது. அவர்கிட்ட கொள்கை என்பது கிடையாது. யார் எந்த பக்கம் இழுத்தா அந்த பக்கம் போயிடுவாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை போல் அந்த காலத்துல இருந்தார்கள். ஆனா அந்த மக்களை எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கைக்கு கீழே ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த கலிமா தௌஹீதுக்கு கீழே, இந்த கலிமாக்கு கீழே ஒட்டுமொத்த மக்களை கொண்டு வந்து இணைச்சு, இந்த கலிமாவை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை சிதறிவிடக் கூடாது, இந்த கலிமாவை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை வேற எங்கேயும் போய்விடக் கூடாது என்ற மனநிலை அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? ஒரு மரத்தை சுத்தியே மக்கள் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுதைபியா இடத்திலே இருந்த அந்த மரத்தை வெட்டி இன்னும் அந்த மரத்துக்கு பக்கமே யாரும் போகக்கூடாது என்று சொல்கின்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஈமானுடைய உறுதியை கொடுத்தார் தெரியுமா? இதுதான் ரசூல் அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒரு சஹாபியத்தான் பெண்மணி கேட்கிறாங்க, உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எனக்கு யுத்தத்துக்கு அனுமதி தாங்களே, நானும் யுத்தம் செய்ய வருகிறேன், எனக்கு யுத்தம் செய்ய அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹ், உங்களுக்கெல்லாம் வேண்டாம், நீங்க வீட்டில் இருந்தாலே போதுமானது. மறுபடியும் வந்து கேட்டாங்க, எனக்கு யுத்தம் செய்வதற்கு அனுமதி தாருங்களே யா ரசூலல்லாஹ், நான் சன்மார்க்க யுத்தத்துக்காக வேண்டி என்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதற்காக வேண்டி நான் தயாராகிவிட்டேன். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் வீட்டில் இருங்கள், உங்களுக்கு ஷஹாதத் தான் கிடைக்கும் என்றார்கள். மீண்டும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சஹாபியத்தான பெண்மணி இது கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சன்மார்க்க யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை நேமமாக கடைபிடித்து வாருங்கள், தொழுகையை நேமமாக கடைபிடித்து வாருங்கள், ஜக்காத்தை நீங்கள் முறையாக செய்து வாருங்கள், குர்ஆனோடு தொடர்புள்ளவராக இருங்கள், கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செம்மையான முறையில் செய்யுங்கள், நீங்கள் உங்களுக்கு ஷஹீது அந்தஸ்தான் கிடைக்கும் என்றார்கள். ஷஹீதாகத்தான் நீங்க மரணிப்பீர்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபியத்தான பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உபதேசத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த அளவுக்கு என்று சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தொழுகை நேமா தொழுதுருங்க, குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் சிறப்பான முறையில் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த உபதேசத்தின் அடிப்படையில் அந்த சஹாபியத்தான பெண்மணி ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபை சத்தமாக ஓதுவார்களாம், சத்தமாக ஓதுவார்களாம். ரசூலுல்லாஹ் நின்னு கேட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்காண்டி போகும்போது அந்த வீட்டு வாசல்ல அந்த பெண்மணி ஓதுறதை செவிதாழ்த்தி கேட்டுவிட்டு போவாங்க. அதற்கு பிறகு ஹலீஃபாவாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த பெண்மணி தஹஜ்ஜுடைய நேரத்தில் குர்ஆனுடைய சத்தமாக ஓதுகின்றதை அந்த கிராத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே போவாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம். அந்த அம்மா வீட்டு வாசல்ல உட்கார்ந்துடுவாங்க. அவங்க அவ்வளவு இனிமையாக அவங்க ஓதுவாங்களாம், அவ்வளவு இனிமையாக ஓதுவாங்களாம். ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுதுக்காக வேண்டி
அவர்கள் வீட்டில் தொழுட்டு பள்ளிக்கு வருகிற பொழுது அந்த வீட்டு வாசல்ல அப்படியே உட்கார்ந்து அந்த அம்மா ஓதுறது அப்படியே கேட்டுட்டு அந்த அம்மா ஓதி முடிச்ச உடனே பள்ளிவாசலுக்கு வருவாங்களாம். ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது அந்த அம்மா வீட்டு வாசல உட்கார்ந்துட்டாங்க, ஓதுவாங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டாங்க. ஓதுற சத்தம் கேட்கல. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஓதுவாங்க அப்படின்னு நினைச்சுவாங்க. அப்பவும் சத்தம் கேட்கல, ஓதுற சத்தம் கேட்கல. தஹஜ்ஜுடைய நேரம் எல்லாம் கரைஞ்சுகிட்டே இருக்க, இன்னும் அந்த அம்மா ஓதுற சத்தம் கேட்கலையே என்று பார்க்கிற பொழுது கதவை தட்டுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவை தட்டுகிறார்கள். கதவு திறந்த நிலையில இருக்கிறது. தட்டுல கதவு திறந்துருச்சு. உள்ள பார்க்கிறாங்க. அந்த அம்மா குர்ஆனை கையில எடுத்துக்கொண்டு குர்ஆன் பக்கத்தில் தலையை வைத்த நிலையில் அந்த அம்மா மௌத்தாய் கிடக்கிறாங்க. குர்ஆனை திறந்த நிலையிலே, குர்ஆன் திறந்திருக்கிறது, அந்த திறந்த குர்ஆனுக்கு மத்தியிலே தன்னுடைய தலையை வைத்துக் கொண்டு அந்த அம்மா மௌத்தாகி கிடக்கிறாங்க. மௌத்தாகி கிடக்கிற அந்த நிகழ்ச்சி தான் மிக கொடூரமானது. கழுத்து இறுக்கப்பட்ட நிலையிலே கயிறும் இருக்கிறது. அந்த அம்மாவுடைய கழுத்துல கயிறு கழுத்து இறுக்கப்பட்டு அந்த அம்மா கிடக்கிறாங்க. விளங்கி கொண்டார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று. நமக்கு அடுத்து இந்த செய்தி இன்னும் தொடர்கிறது. அவங்களை கொலை செஞ்சது யாரு? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விசாரிக்கிற பொழுது அவர்களிடத்துல பணிவிடை செய்த ரெண்டு அடிமைகள் தான் அவர்களை கொலை செய்தார்கள். அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்லிச்சு, நான் மௌத்தான பிறகு உங்களுக்கு விடுதலை என்று, நான் மௌத்தான பிறகு உங்களை ரெண்டு நான் விடுதலை விட்டுருவேன் என்று சொன்னாங்க. இவங்களுக்கு இயற்கை மௌத்து கொஞ்ச நாள் நீண்டுருச்சுன்னா என்ன ஆகுறது என்று சொல்லி அன்னை இரவாக அவர்களை கொலை செய்து விட்டார்கள். இப்ப நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கொள்கையில பிடிமானம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அந்த மக்களை லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய கொள்கைக்கு கீழே கொண்டு வந்து, ரசூலுடைய உத்தரவு நீங்கள் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று சொன்ன அந்த சொல்லை கடைசி வரை பின்பற்றி, ரசூலுடைய கொள்கையை கடைசி வரை பின்பற்றி மௌத்தாகிற நேரத்தில் குர்ஆனோடு மௌத்தானார்கள் அல்லவா? இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 23 ஆண்டுகளிலே அந்த மக்களுக்கு மத்தியில நிகழ்த்திய சாதனைகள் ஏராளம் உண்டு. காலங்கள் கரைந்து போனாலும் ரசூலுடைய சாதனை ஒரு காலம் கரைந்து போகாத அளவுக்கு உண்டான சாதனைகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட புனிதர் பிறந்த நாள் தான் இன்றைய நாள், ரபீஉல் அவ்வல் பிறை 12. அதே நாள் தான் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். நம்ம அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு விளங்குறது என்ன தெரியுமா? சஹாபிகள் எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்த சஹாபிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் புகழ்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறியதோ அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை புகழ்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பெருமைப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.